வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது. காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். மகளிர் தினத்தை முன்னிட்டு தேர்தல் துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. வக்ஃபு வாரிய நியமனங்களுக்கு கண்டனம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். காலாப்பட்டு தொகுதி லட்சுமி நகர் ஓடை பகுதியில் 4.32 கோடி மதிப்பீட்டில் வடிகால் மற்றும் சாலை பணிகள் தொடங்கப்பட்டன. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் ஓடை பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த வடிகால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் 4.32 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளின் மூலம் அந்த பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த மழைநீர் தேக்கம் மற்றும் போக்குவரத்து சிரமம் போன்ற பிரச்சனைகள் தீரும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். வடிகால் அமைப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு லட்சுமி நகர் ஓடை பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி மற்றும் சுகாதாரமான சூழல் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த திட்டம் அந்த பகுதி வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்ட வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தல் துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை நடத்தினர். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியை தேர்தல் அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாறன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ராமநாதபுரத்தில் நாராயணன் காவிரி கால்வாய் புதுப்பிக்க மார்டின் குழுமம் சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டதால் 5 லட்சம் மக்கள் பயனடைந்தனர். தமிழ்நாட்டின் மிகவும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 54 கிலோமீட்டர் நீளமுள்ள நாராயணன் காவேரி கால்வாயை புதுப்பித்து சுமார் 5 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் மகத்தான பணியை மார்டின் குழுமம் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பயன்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா
பசும்பொன் கமுதின் ஊராட்சி மார்னிங் ஸ்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக கல்லூரி மாணவர்கள் கரகாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இறைவாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மார்டின் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லீமா ரோஸ், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மெகா அறக்கட்டளையின் நிறுவனர் விமல் ராகவன், ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளையின் கலாம் வீடு இணை நிறுவனர் ஷேக் சலீம், மாவட்ட விவசாய சங்க செயலாளர் முத்துராமலிங்கம், நடிகர் மற்றும் ஏஎம்பி அறக்கட்டளையின் சார்பில் அருண்மொழி தேவன், பரதி நிலம் அறக்கட்டளை நிறுவனர் நாகேந்திரன், சேதுபதி ராஜா, மார்னிங் ஸ்டார் கல்லூரி சார்பில் அல்போன்ஸ் பாத்திமா, சமூக மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர் நெருப்பு தமிழர் நெல்லை ஜீவா, மார்னிங் ஸ்டார் பெண்கள் கல்லூரி முதல்வர் அமளி ஆரோக்கிய செல்வி, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் மற்றும் இயற்கை விவசாயி ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், தங்கள் முன்னோர்கள் காளையார் கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அப்போது ஏற்பட்ட பஞ்சத்தால் அவர்கள் பர்மாவிற்கு சென்று விவசாயம் செய்து வாழ்ந்து வந்ததாகவும், பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தமிழர்கள் பலர் உயிரிழந்ததுடன் அகதிகளாக பலர் தமிழகம் திரும்பியதாகவும், சிலர் அந்தமான் தீவுகளுக்கும் சிலர் கோவை பகுதிக்கும் குடிபெயர்ந்ததாகவும், இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது தண்ணீர் பற்றாக்குறைதான் என்றும், அதனால்தான் தாங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் இந்த கால்வாயை தூர்வாரும் பணியை மேற்கொண்டதாகவும், இது ஒரு பக்கம் தொடக்கமே என்றும், நல்ல செயல்களை செய்வதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை செய்ததாகவும், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடாது என்றும், நல்லவர்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும், திராவிட மாடல் ஆட்சியில் நமது மன்னர்கள் மற்றும் முன்னோர்களின் சாதனைகளை மறந்து விடுகிறோம் என்றும் கூறினார். கல்லணை போன்ற மகத்தான கட்டிடங்களை கட்டிய நமது தமிழர்களின் பெருமையை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றார். இளைஞர்களுக்கு ஊக்கம் அளித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்றும், அவர் ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவர் என்றும், அதேபோல் இந்த மண்ணில் இருந்து பல திறமையான மனிதர்கள் உருவாகி வருவதாகவும் குறிப்பிட்டார். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் RS மங்கலம் கண்மாயை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும், அந்த ஊருடன் தனக்கு குடும்ப உறவு உள்ளதாகவும், அதையும் நிச்சயம் செய்ய முயற்சி செய்வேன் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்டோருக்கு பிரபாஸ் கோல்டு ஜஹான்ஸ் அவார்ட்ஸ் 2026 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் அக்காடு ஹோட்டலில் சிறப்பான விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஏரகாட்டி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரொட்டேரியன் மணி மற்றும் ரொட்டேரியன் செல்வநாதன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பிரபாஸ் கோல்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 விருதுகள் சமூகத்தின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 50க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குறிப்பாக சமூக பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களும் இந்த விருதுகளை பெற்றனர். விழாவிற்கு ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மோஸ் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகரன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தினார். ஏற்பாடுகளை ரொட்டேரியன் அம்பலவாணன், ரொட்டேரியன் அஜ் அகமது, ரொட்டேரியன் குஷால், ரொட்டேரியன் செல்வ கணபதி மற்றும் ரொட்டேரியன் பாலாஜி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்தனர். இறுதியாக செயலாளர் சுரேஷ்குமார் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசியல் சர்வதேச மேடைக்கு பிரான்ஸ் நாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு. ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு. புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரை மாநில எல்லைகளை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் பெரிதாக இடம்பெற்றதில்லை என்றே இதுவரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி மாநில எல்லைகளை தாண்டி பல்வேறு செயல்பாடுகள் மூலம் கவனம் ஈர்த்து வருகிறது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த கட்சி சமீப காலமாக வெளிநாடுகளிலும் தனது செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வருகிறது. புதுச்சேரி அரசியல் குறித்து ஜெனிவா நகரில் கருத்துக்கள் பகிரப்பட்டதுடன்
கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்திருந்த ஒரு பெண்மணியை 12 மணி நேரத்திற்குள் அந்த நாட்டிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை சட்ட ரீதியான முயற்சிகள் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிரான்ஸ் சென்றபோது அங்குள்ள புதுச்சேரி மக்கள் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் ஜூமர்பேக், சந்திரமௌலி, ராஜேஷ், இளங்கோ, பச்சையப்பன் மற்றும் முருகன் பத்மநாதன், அகில இந்திய எம்ஜிஆர் பேரவை தலைவர் உள்ளிட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வு வெளிநாடுகளில் வசிக்கும் புதுச்சேரி மக்களிடையே லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் அதன் அரசியல் பயணத்திற்கும் நாடு விட்டு நாடு ஆதரவு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளது. ஆரோவில்லில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் தான் ஓட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் 58வது உதய தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிரீன் ரைடர்ஸ் சைக்கிள் குழுமம் சார்பில் சைக்கிளத்தான் இன்று காலை 4:15 மணிக்கு சர்டிடியூட் வளாகத்தில் துவங்கியது. 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டத்தில் 37 பேர் பங்கேற்றனர். இவர்கள் குயிலாப்பாளையம், பொம்மையார்பாளையம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காலாப்பட்டு, கீழ்புத்துப்பட்டு, நெசல், ஒழுந்தியாப்பட்டு, கிளியனூர் வரை சென்று மீண்டும் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலையில் இருந்து புளிச்சம்பள்ளம், இரும்பை, இடையஞ்சாவடி வழியாக சர்டிடியூட் வந்தடைந்தனர். இதேபோன்று 50 கிலோமீட்டர் தூரத்தில் 73 பேரும், 20 கிலோமீட்டர் தூரத்தில் 77 பேரும் பங்கேற்றனர். 10 கிலோமீட்டர் 65 சிறுவர்கள் பங்கு பெற்றனர். இவர்கள் ஆரோவில் உட்புற சாலையில் இளம் சைக்கிள் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிரீன் ரைடர்ஸ் சைக்கிள் குழும நிர்வாகிகள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில பாஜக ஓபிசி தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், சமூக சேவகி விஜயலட்சுமி, காவல் ஆய்வாளர் சாந்தி, எஸ்வி வித்யாலயா நிர்வாக இயக்குனர் அனுராதா ராஜகோபாலன், திருவாதிரை நாட்டியாலயா நிர்வாகி டாக்டர் திரிபுர சுந்தரி குகல், ஆரோக்கிய மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் கும்சி, மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் அமுதவாணி, டெக்னோவோ இயக்குனர் வித்யாவதி ராமச்சந்திரன், இந்தியன் வங்கி உதவி மேலாளர் அங்காளம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் மேம்பாடு, சமூக வளர்ச்சியில் மகளிரின் பங்கு, சமூகத்தில் மகளிரின் அடையும் சிறப்பு நிலை குறித்து விளக்க உரை வழங்கினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் சிறப்பு நிகழ்வாக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நடனமாடியது அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் துர்கா நகரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் பகுதி துர்கா நகரில் வில்லியனூர் திமுக பிரமுகர் ரமேஷ் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் துர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த தேசிகன், அச்சுதன், சக்திவேல், பாஸ்கர், சசிகுமார், பிரகாஷ், சிவபிரகாசம், நடராஜன், குமார், வெங்கடேஷ், தீபன், குருநாதன், பாலா மற்றும் திமுக மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வக்பு வாரிய நியமனங்களை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச வக்பு வாரிய நியமனங்களில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைமையகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வகுப்பு திருத்த சட்டத்தில் வக்பு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற பிரிவுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வக்பு வாரியத்தின் உறுப்பினராக RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற
பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை செயல் அதிகாரியை நியமிக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருந்த வகுப்பு வாரியத்தில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவசரமாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மாறாக பேசி வருபவரை வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக நியமிப்பது பாலுக்கு பூனை காவல் என்பது போல் அமையும் என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நியமனங்களால் வக்ஃப் சொத்துகள் அபகரிக்கப்படுமோ என்ற அச்சம் இஸ்லாமிய மக்களிடையே அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த மாபெரும் மகளிர் திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஜபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்டன உரையாற்றினார். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்ட இந்த போராட்டம் எழுச்சியூட்டும் முழக்கங்களுடன் அமைதியான முறையில் நடைபெற்றது. இறுதியில் மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த தவறான நியமனத்தை திரும்ப பெற்று வகுப்பு வாரியம் முறையாக செயல்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. இஸ்லாமியர்களை மட்டும் நியமித்து அந்த வக்ஃபோடு செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவே திகைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு RSS சிந்தனை கொண்ட ஒரு நபரை, பிஜேபியின் எம்பியாக இருக்கக்கூடிய செல்வ கணபதி என்ற நபரை இன்றைக்கு வக்ஃப் வாரிய உறுப்பினர்களில் ஒருவராக நியமித்திருப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை யூனியன் அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு போராட்டமாக மாறும். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இதை நாடு முழுவதும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிற மாநிலங்களில் RSS சிந்தனை கொண்டவர்களை வக்ஃப் வாரியத்தில் நுழைப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னெடுப்பாக பாண்டிச்சேரியில் இதை இவர்கள் செய்கிறார்கள். இதை தடுக்கக்கூடிய விதத்தில் நாடு முழுவதும் திகைக்கக்கூடிய போராட்டங்களை நாங்கள் கையில் எடுப்போம். உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் நாங்கள் வழக்கு தொடர்ந்து இந்த செயல் திட்டத்தை உடனடியாக தடைபெறுவதற்கான வழக்குகளை நாங்கள் தொடர்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய ஒருங்கிணைந்த மையங்களே தீர்வு என புதுச்சேரி சென்னை பிரஸ்ட் சென்டர் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நோயை கண்டறிவதில் நிலவும் சவால்கள் குறித்து சென்னை பிரஸ்ட் சென்டர் முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை வெளியிட்டுள்ளது. தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதால் நோய் கண்டறிதலில் தாமதமும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாகும். இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய மூன்றும் ஒரே கூரையின் கீழ் வழங்கப்படுவதன் மூலமே துல்லியமான மற்றும் விரைவான நோய் கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியில் செய்யப்படும் திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கு மறு பரிசோதனை தேவைப்படுவதும் அவர்களில் 62% பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 2026 மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் டோமோகிராபி, மேமோகிராபி பரிசோதனை 1/3 பங்கு கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற 9940490434 என்ற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாகவும் இதில் 55% பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மை காரணமாக பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை பாதுகாக்கலாம். மார்பகத்தை அகற்றும் போதே நோயாளியின் சொந்த திசுக்கள் அல்லது சிலிகான் இம்ப்ளான்ட்டுகள் மூலம் மார்பக புனரமைப்பு செய்ய முடியும். இந்த நவீன சிகிச்சையின் வெற்றி விகிதம் 99% ஆகும். சிகிச்சை முடிந்து குணமடைந்த பிறகான வாழ்க்கை முறையை மேம்படுத்த ஹகுனா மடாடா என்ற பெயரில் ஒரு தன்னார்வ சேவையை இந்த மையம் நிறுவியுள்ளது. இது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு உணர்வு ரீதியான ஆதரவையும் துல்லியமான தகவல்களையும் வழங்கி அவர்களின் நீண்டகால நல்வாழ்வை உறுதி செய்கிறது. கதிர்காமம் தொகுதியில் 7.22 கோடி மதிப்பிலான
பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 7,22,72,200 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முயற்சியால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மாரியம்மன் நகரில் குழந்தைகள் பூங்கா அமைக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் வடிகால் சுவர் மற்றும் மூடித்தாள் அமைத்தல், சேதமடைந்த வடிகால் மற்றும் ரயில்வே கால்வாய் சீரமைத்தல், கால்வாய் தாள் மற்றும் இரும்பு கிரில் அமைத்தல் போன்ற பணிகளுக்கு பாசனத்துறை மூலம் 29,24,000 ரூபாய் மற்றும் 38,10,000 ரூபாய் மற்றும் 26,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாரியம்மன் நகர் மத்திய பிரிவு சாலை மேம்பாட்டு பணிக்காக மத்திய பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து 28,11,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பவழ நகரில் புதுநகர் கால்வாய் மற்றும் புதிய தெரு 1ஆம் குறுக்கு சாலை தொடர்பான பணிகளுக்கு முறையே 49,23,000 ரூபாய் மற்றும் 43 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராகவேந்திரா நகரில் குழந்தைகள் பூங்கா அமைப்பதற்கு 86 லட்சம் ரூபாய் மற்றும் போர்வெல் அமைப்பதற்கு 29,48,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நெசவாளர் கோட்ரஸ் பகுதியில் போர்வெல் அமைப்பதற்கு 19,40,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி நகரில் இருந்து IGMC வரை குடிநீர் வசதி மேம்படுத்துவதற்காக 18,32,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் பொதுமக்கள், அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. 28 சட்டமன்ற தொகுதிகளில் 14 ஆண் வேட்பாளர்கள், 14 பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி கொடியை ஏற்றி வைத்த பின்னர் மேடையில் பேசுகையில், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலுக்கான முயற்சியை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர் வரலாற்றை பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் இனி எழுத முடியும். இன்று எதற்கெடுத்தாலும் இலவசம் என்கிறார்கள். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு வீழ்ச்சி திட்டம். இந்திய கட்சிகளுக்கு மும்மொழி கொள்கை, திராவிட கட்சிகளுக்கு இருமொழி கொள்கை, ஆனால் எங்களுக்கு தமிழ் மொழி கொள்கை மட்டுமே என்றும் புரட்சியால் மட்டும்தான் அனைத்தையும் மாற்ற முடியும் என்றும் கூறினார். ஊழல், லஞ்சம், கனிமவள கொள்ளை என எல்லாம் கண்ணெதிரே தெரிகிறது. ஆனாலும் நாம் சகித்துக் கொண்டு அடிமையாக இருக்கிறோம் என்றார். தமிழ்நாடு, புதுச்சேரி என இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டாம், இரண்டும் தமிழர் நிலம்தான் என்று கூறிய சீமான், புதுவை தமிழரின் இன்னொரு தாய் வீடு என்றார். காங்கிரஸ், பாஜக என இரு கட்சிகளும் ஆட்சி நடத்தியும் புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்று கூறிய அவர், சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் என்றார். தேர்தலை இன்று வாக்கு வாங்கும் சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அரசியலை முதலீடு செய்யும் தொழிலாக மாற்றி லாப நோக்கம் கொண்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் தமிழ் வழி கல்விக்கு வாய்ப்பே இல்லை. முதலில் புதுச்சேரி மாநில தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறிய அவர், புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் எதற்கு வந்தோம் என்று அவருக்கே தெரியவில்லை என விமர்சனம் செய்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் 5,000 ரூபாய் இலவசம் கொடுக்க மாட்டேன், ஆனால் 2,000 ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்றார். மேலும் மக்கள்தான் எங்கள் வலுவான கூட்டணி என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும், கடந்த காலத்தை போன்று புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. இந்த சூழலில் உலக மகளிர் தினத்தில் பாதுகாப்பாக இருப்போம் எனும் வாக்குறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலை மனதில் வைத்து திடீரென திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த NR காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசாங்கம் சில திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள். அதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. பட்டப்பகலில் பேக்கரி கடையில் கேக் வாங்க வந்த ஒருவர் பேக்கரி உரிமையாளரை தாக்குகிறார். அவருடன் வந்தவர்களும் பேக்கரி கடையில் மிகப்பெரிய அளவில் அட்டூழியத்தில் ஈடுபடுகிறார்கள்.
தன்னை அவர் ரங்கசாமியின் உறவினர் என அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் இதே போன்றதொரு நிலைதான் முழுவதுமாக இருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டுதான். நாள்தோறும் கொலை, கொள்ளைகள் அரங்கேறி வருகிறது. புதிதாக திருத்தப்பட்ட வகுப்பு சட்டத்திற்கு ஏற்கனவே திமுக, காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியினர் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த சட்டம் தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வக்ஃப் கமிட்டியில் இந்துக்கள் பலரும் சேர்க்கப்பட்டிருப்பது தேவையில்லாத மோதலுக்கு வழிவகுக்கிறது. மத கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் புதிய வக்ஃப் திருத்தத்தை பாஜக அமல்படுத்தியுள்ளது. புதிய வக்ஃப் திருத்தத்திற்கு புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தடை விதிக்க வேண்டும். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. விரைவில் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். புதுச்சேரியில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோதும் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது காங்கிரஸ் தான் தலைமை தாங்கியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் காங்கிரஸ் கட்சிதான் புதுச்சேரியில் தலைமை ஏற்றது. அதே போல காங்கிரஸ் கட்சி தற்பொழுதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா கூறியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் எதிர்மறையாக பேசவில்லை. மாறாக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது. யாரும் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவா கிரீச்சோடங்கர் சொன்னது, அது காங்கிரஸ் கட்சி தலைமையில இந்த தேர்தலை சந்திக்கிறது தான். இடம் பிரச்சனைன்றதுலாம் ஒண்ணும் இல்லை. அனைத்தும் திமுக தலைமை செல்லவில்லை அப்படின்னா அவருக்கு சிவா என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துக்கு அவங்க வரட்டும். யாரு சிவா சொல்றாரு? என்கிட்ட சொல்லிய பிரஸ் மீட் சொல்றதை பத்தி நான் பதில் சொல்ல முடியாது சார். நான் அவர்கிட்ட தொலைபேசியில பேசினேன் சார். முந்தா நாள் பேசினேன். எங்களுடைய பொறுப்பாளர் பேட்டி கொடுத்த பிறகு அவரு நீங்க அவங்கள சந்திச்சு பேசுறாங்க. அவர்கிட்ட நான் பேசினேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. அதாவது ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் என்ற முறையில, காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியோட ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் என்ற முறையில எனக்கு பதில் வரல. கட்சி தலைவர்கிட்ட பேசுறதா இப்ப நீங்க தான் கட்சி தலைவர்கிட்ட பேசுறதா சொல்றீங்க. நான் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா செய்தி வந்தா சொல்லுவோம், அவ்வளவுதான். நீங்க 1000 தடவை திருப்பி கேட்டாலும் அதே பதில் தான் வரும். தமிழ்நாடு போன்று புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி தான் கொண்டு வரப்போம், திமுகவினுடைய ஆட்சி தான் வரும் சார். அவங்க கட்சி சொல்றதை பத்தி நாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது சார். ஏன் சார், கூட்டணியில இருந்தா கூட அவங்க 1000 பேசுவாங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் என்னுடைய பதில் என்னன்னு சொன்னா, கூட்டணி இந்தியா கூட்டணி பலமா இருக்கு. இந்தியா கூட்டணி தேர்தலை 2026 இந்தியா கூட்டணி சந்திக்கும். நீங்க அதை பத்தி உங்களுடைய பஞ்சாயத்து எங்களுக்கு தேவையில்லை. வணக்கம். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் கடம் புறப்பாடு காலை நடைபெற்றது. மகா பூர்ணாகுதி, தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மயிலம் ஒன்றியத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து 500 பேர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட விளங்கம்பாடி, மயிலம், வீடூர், ரெட்டனை, ஆலகிராமம், கொடிமா, கொள்ளியங்குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த அதிமுக, OPS அணி மற்றும் பாமக,
தாவேகா ஆகிய கட்சிகளிலிருந்து விலகி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் ஓபிஎஸ் அணி, விளங்கம்பாடி சங்கர் மற்றும் அந்தந்த கட்சி நிர்வாகிகள் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்வில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சேதுநாதன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன், வல்லம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, வல்லம் தெற்கு ஒன்றிய செயலாளர் துரை, ஒளக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம், மயிலம் மத்திய ஒன்றிய செயலாளர் செழியன், பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, மாவட்ட பிரதிநிதி வீடூர் பிரகாஷ், வல்லம் மத்திய ஒன்றிய செயலாளர் இளம்வழுதி, மாவட்ட சிறுபான்மையினர் அமைப்பாளர் அன்சாரி, மயிலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் நெடி சுப்பிரமணி, பாலசுந்தரம், ராஜ், பரத், மாவட்ட அணி அமைப்பாளர் கேணிப்பட்டு செந்தில் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தின விழாவினை முன்னிட்டு திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் சமூக நல உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் காவல் ஆய்வாளர் கிருபா லட்சுமி, உதவி ஆய்வாளர் ஜெயராணி, புனிதவதி, சங்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் வண்டலூர் பிரேம்குமார், திண்டிவனம் நகர தலைவர் முத்து, மகளிரணி தலைவி சரஸ்வதி, தென் சென்னை மகளிரணி தலைவி சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை கொண்டாடினர். விக்கிரவாண்டி பேரூராட்சி தேமுதிக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் தேமுதிக நிர்வாகிகள் சந்தோஷ், சரத்குமார் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியில் இருந்து 25க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவி சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விக்கிரவாண்டி பேரூர் கழக செயலாளர் பூர்ணராவ் செய்திருந்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள், பேச்சாளர் சார்புதீன், ராஜேஸ்வரன், ராஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது. காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். மகளிர் தினத்தை முன்னிட்டு தேர்தல் துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி, 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. வக்ஃபு வாரிய நியமனங்களுக்கு கண்டனம், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.